ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட 108 இடங்களை வின் பண்ணி விஜய் அவர்கள் இப்ப தமிழக முதலமைச்சராக அடியெடுத்து வைக்க போறாரு. அது கூடவே 108 இடங்களை மட்டுமே கைப்பற்றிருக்கிறதால தனி பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. இப்ப எக்கச்சக்கமான கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கு. அவங்க ஆதரவு தெரிவிக்க பட்சத்துல மே 7ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இது சம்பந்தமா ஆளுநருக்கு அவர் கடிதமும் அனுப்பியிருக்காராம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரா, ஒரு நடிகரா தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று வந்திருந்தாலும் கடந்த ஒரு சில மாதங்களாவே இவங்களோட குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜயோட மனைவியோட சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றம் மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனு மீதான விசாரணையை விசாரிச்சுட்டு ஜூன் மாதம் இந்த வழக்கு நீதிபதிகள் ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஜூன் மாதம் இவங்க வழக்கு மனு விசாரணைக்கு வரப்போகுதா. இப்ப தளபதி விஜய் அவரோட மனைவி சங்கீதா அவங்களோட விவாகரத்து முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்களா, இல்ல அந்த விவாகரத்துல பின்வாங்க போறாங்களா? எனக்கு கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்திருக்கிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் சாதாரணமாக ஒரு நடிகராக இருக்கும்போது அவங்கள ஏற்றுக்காத மனைவி சங்கீதா இப்போ விஜய் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிறதுக்காக ஏற்றுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனம் எதையுமே அவங்க காதில் வாங்குற மாதிரி தெரியல. எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. இது என்னோட குடும்பம். விஜய் என்னோட கணவர். அவர் ஒரு சில காரணங்களால வழி மாறி போயிருக்கலாம். ஆனால் அவரை வழி நடத்தி ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியும், அவரோட அரசியல் பயணத்தில் கடைசி வரைக்கும் என்னால் கூட நிற்க முடியும் அப்படிங்கிறதுல மனைவி சங்கீதா ரொம்ப உறுதியாக இருக்கிறதாவும், இப்போ விஜய் அவர்களோட இந்த பதவியேற்பு விழாவில் சங்கீதா கலந்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் கிடைச்சிருக்குது. லண்டனில் இருக்கக்கூடிய அவங்க கூடிய சீக்கிரம் இந்தியா பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு அப்படி ஒருவேளை அவங்க மனசு மாறுற பட்சத்தில் தளபதி விஜய் அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான வழக்குகளையும் அவங்க வாபஸ் வாங்கி எனக்கு விவாகரத்து வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, அதை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா கூடிய சீக்கிரம் தளபதி விஜய் அவரோட மனைவி, அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மனைவி சங்கீதா அப்படிங்கிற பெருமையோட அவங்க கூட குடும்பம் நடத்த முடிவு செஞ்ச தகவல் கிடைச்சிருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.